ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க, ஆனால் அது பிறகு நடக்கிறாங்களா? நம்ம வந்து ஓட்டு போடுறோம், ஓட்டு போட்டதுக்கப்புறம் நம்ம எதாவது கேள்வி கேட்க முடியுதா? சுவரொட்டிகள் மூலமா கேள்வி கேட்டு அதுக்கான பதில் கிடைக்குதா உங்களுக்கு? காந்தியடிகள் கேள்வி கேட்டதுனால தானே இந்த அளவுக்கு நம்ம சுதந்திரம் வாங்கியிருக்கிறோம். அவர் எத்தனை பிரச்சனை, ஒரே ஒரு தனியால் எத்தனை பிரச்சனை சமாளித்து வந்து இங்கே நாட்டுக்கு நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த சுதந்திரத்தை வந்து நம்ம அரசியல் கையில் கொடுத்துட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு என்ன அர்த்தம்? இப்போ இருக்கிற முதல்வர் வந்து 2021 எலெக்ஷனில் வரும்போது முன்னாடி வந்து எல்லாத்துட்டையும் மனு வாங்கினார், 100 நாள் சரி செய்யப்படும், எல்லாரும் என்னை வந்து இதில் பார்க்கலான்னாரு. எத்தனை பேர் பார்த்தாங்க? எத்தனை மனுக்கள் சரி பண்ணி கொடுக்கப்பட்டது? அவங்களுக்கு தேவை நம்மகிட்ட இருந்து ஓட்டு. ஓட்டு போடும் பிராணிகள் நம்பலாம், பிரஜைகள் கிடையாது, பிராணிகள். நீங்கள் அந்த எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, யாரையுமே நீங்கள் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. சார், நம்மளோட கான்ஸ்டியூஷன் படி அதாவது ஒரு கட்சி வந்து வாக்குறுதிகளை கொடுக்கலாம், அதை நிறைவேற்றுறதுக்கானது வந்து நம்மளோட சட்டத்தில் இடம் இல்லை. டாஸ்மார்க் மூடுறேன்னு சொன்னாங்க, இது வரலும் இத்தனை வருஷம் மூடல, 10 வருஷமா மூடல. 10 வருஷம் எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்கும்? அது இவங்க வருமானத்தை மட்டுமே பார்க்குறாங்களே ஒழிய அப்போ மக்களோட இதையே பார்க்கறது இல்லையே. நலத்திட்டங்களுக்கு டாஸ்மாக்லேருந்து வரக்கூடிய ஒரு தொகையை வந்து செலவழிக்கிறாங்க. அதாவது பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா பணம் வாங்குறவங்களும் குற்றவாளி தானே. ஆமா. ஸோ அப்போ வந்து பொதுமக்கள் கிட்ட தானே அந்த அவேர்னஸ் வரணும். எதுக்காக நீங்க அந்த வேட்பாளர்களையும் ஆட்சியாளர்களையும் ஒரு சிலர் தவறு செய்யறதுனால? அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். தேர்தல் நேரம் வந்துட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மக்களுக்கு வந்து ஒரு விரக்தியும் உருவாகிறோம். என்னடா நம்மளுடைய நாட்டில் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, இருந்தாலும் சில தவறுகள் அங்கங்கே நடக்குது, இதெல்லாம் தட்டி கேட்க யாரும் இல்லையா? யார்கிட்ட போய் முறையிடுறது, என்ன செய்யலாம், இதுக்கு ஏதாவது மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்காதா அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பங்கள், நிறைய மனவேதனைகள், மன குமுறல்கள் இது மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். திரு கௌரி சங்கர் அவர்கள் சமூக செயற்பாட்டாளர், அது மட்டும் இல்லாமல் ஒரு சமூக மாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நபர் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம். அதாவது புத்திசாலி மனிதர்கள் வந்து யோசிச்சு தான் வாக்களிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சுவரொட்டிகள் வந்து நீங்கள் தமிழகம் முழுவதும் ஒட்டி, இது யார் என்னன்னே தெரியாத அளவுக்கு ஒரு பேச்சு அடிபடுற அளவுக்கு நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. அதாவது பொதுமக்கள் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக வாக்களிக்கணும், அது மட்டும் இல்லாமல் கேள்வி கேளுங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் வலியுறுத்திட்டு வர்றீங்க. என்ன இதோட நோக்கம், என்ன இதோட பின்புலம், என்ன, எதுக்காக இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? ஆமாம் சார், நம்ம கேள்வி கேட்டால் தான் நமக்கு கேட்டது கிடைக்கும். சரி, கேள்வி வந்து சுவரொட்டிகள் மூலமாக கேள்வி கேட்டு அதுக்கான பதில் கிடைக்குதா உங்களுக்கு? இல்லை, இப்போ நம்ம ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க, ஆனால் அது பிறகு நடக்கிறாங்களா? நம்ம வந்து ஓட்டு போடுறோம், ஓட்டு போட்டதுக்கப்புறம் நம்ம எதாவது கேள்வி கேட்க முடியுதா? ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் ஒப்படைக்க வேண்டியதில்லை. எனக்கு இது செய்யலை, எனக்கு அது செய்யலை, சொன்னாங்க, ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிறத நம்ம எதுவும் யார்ட்டையும் கேட்க வேண்டியதில்லை. நம்ம முன்னாடியே நம்ம கேட்டுட்டு கிளாரிஃபை பண்ணிட்டோம்னா அதுதான், அது யாருக்கிட்ட போய் கேட்கணும் நீங்கள் நம்ம வந்து நம்ம யார் ஓட்டு போடுறோமோ, நமக்கு வேட்பாளராக யார் வராங்களோ அவங்ககிட்ட என்ன இது ப்ராக்டிக்கலாக பேசுனாலும் இப்போ கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, நான் செய்கிறோம், இந்த தடவை வந்தோன்னா உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே செய்து தரப்படும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் சொல்கிறாங்க. ஆனால் செஞ்சாங்களா? செஞ்சாங்க அப்படின்னா, அதாவது நீங்க வந்து வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் போய் நீங்க அப்ரோச் பண்ணி பார்த்துருக்கலாமே, அதுக்கான விண்ணப்பங்கள் நீங்க அடுத்த 5 வருஷம் கழிச்சு தான் அவங்களை பார்க்க முடியும். அதுக்கு இடையில அவங்க பார்க்கவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டீ கடையில் உட்காந்து சாப்பிடுவாங்க, எல்லா கடைக்கும் வருவாங்க, தோசை ஊற்றுவாங்க, ஆமாம் எல்லாம் பண்ணுவாங்க, தலையில் ஏறி குறை வைப்பாங்க, எல்லா வேடிக்கையும் நடக்கும். ஆனால் நீங்கள் அந்த எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, யாரையுமே நீங்கள் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. இல்லை, இதை வந்து எப்படி நீங்கள் பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் பொதுமக்கள் வேட்பாளர்கள்கிட்ட கேள்வி கேட்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அந்த காலத்தில் உங்களுக்கு கேள்வி கேட்டதுனால தான் சுதந்திரமே கிடைச்சது. சரி, இன்னொரு தடவை நம்ம காந்தி பிறக்கப்படுறது கிடையாது, வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். அது மாதிரி இன்னொரு தடவை அம்பேத்கர் பிறக்கப்படுறது கிடையாது, அவர் எழுதி வச்ச சட்ட புத்தகத்தை நம்ம தான் அப்டேட் பண்ணிக்கணும். எப்படி ஃபோன் எவ்வளோ அப்டேட் பண்ணுறோம்ல, அது மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். நம்ம இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிருந்தோம்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் சரியில்லை. நம்ம இங்கே கேள்வி கேட்டால் தான் அவங்க அங்கே கேள்வி கேட்பாங்க. நம்ம இங்கே ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்க, நம்ம சரியில்லை அப்படின்னு. அதாவது பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா பணம் வாங்குறவங்களும் குற்றவாளி தானே. ஆமா. ஸோ அப்போ வந்து பொதுமக்கள் கிட்ட தானே அந்த அவேர்னஸ் வரணும். எதுக்காக நீங்கள் அந்த வேட்பாளர்களையும் ஆட்சியாளர்களையும் ஒரு சிலர் தவறு செய்யறதுனால நேர்மையா இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க. இல்ல, ஒரு சிலர் தவறுன்னு கிடையாது, ஒட்டுமொத்த மக்களுமே தான் இதுக்கான உடன்பாடு இருந்தா மட்டும்தான் ஒரு நல்ல தீர்வு. எல்லாருமே உங்களுக்கு பணம் வாங்குறது இல்ல, பாமரர்கள் கொஞ்சம் விவரம் தெரியாதவங்க பணம் வாங்குறாங்க. ஓகே, புத்திசாலி இருக்கிறவங்க பணம் வாங்க மாட்டான். இல்ல, புத்திசாலிகளுமே இன்னைக்கு வாங்குறாங்க, வாங்கலங்கிறது வந்து அடுத்த கட்டம். அதாவது இப்ப நீங்க உங்களோட இது வந்து என்னன்னா, மக்கள் வந்து பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறதுனாலதான் அவங்க வந்து சொன்ன திட்டங்களை செயல்படுத்தல அப்படிங்கறத சொல்றீங்களா? ஆமா, பணம் வாங்கிட்டாங்க, பணம் வாங்கிட்டா அவங்க அங்க எதிர்கட்சியா உட்காந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா உட்காந்தாலும் சரி, அவங்க அங்க வந்து காம்ப்ரமைஸா போயிடுவாங்க. ஏன்னா நான் இவ்வளவு செலவு பண்ணிக்கிறேன், அந்த பணத்தை நான் எடுக்கணும், நான் எங்கிருந்து எடுக்கிறது?
இல்லை, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒரு இலைமறை காய் மறைவாக போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். பொதுமக்கள் இதுக்கான விழிப்புணர்வு ஏற்படணும். அது இப்போ ஓரளவு வந்து தேர்தல் ஆணையமும் சரி மற்றவங்களும் வந்து இதுக்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. முன்னால் இருந்ததுக்கு இப்போ ஒரு நல்ல விழிப்புணர்வு கிடைச்சிருக்கு. மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல விழிப்புணர்வே இருக்குது. ஏன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியா இருக்குது, ஊடகம் இருக்கிறதுனால எல்லாருமே இது கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்குது. இந்த விழிப்புணர்வுல உங்களோட பங்கு என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போது 2016 வந்து ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்க வந்து டாஸ்மார்க்கை படிப்படியாக மூடுன்னு சொன்னாங்க. கடைசி வரலும் அவங்க இடையில இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்களும் அவங்க கட்சியிலே இருந்து வந்தாங்க, மூடலை. அதுக்கப்புறம் அதை கன்னியூவாக படிப்படியாக குறைக்கப்படும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. குறைக்கல. அதில் வந்து எத்தனையோ தாய்மார்கள் வந்து வீட்டுக்காரர் இறந்துருக்குறாங்க, அப்பா இறந்துருக்குறாங்க, அண்ணன் இறந்துருக்குறாங்க, தாத்தா, இந்த மாதிரி எத்தனையோ பேர்த்த அவங்க சித்தப்பா பெரியப்பா நீங்கள் எத்தனையோ பேர் இந்த டாஸ்மார்க்னால் அழிஞ்ச குடும்பம், ஏகப்பட்ட குடும்பம். அதில் எத்தனை குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அது வந்து டாஸ்மார்க் அப்போ வந்து 21 வரலாம் அந்த டாஸ்மார்க். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ போதை வந்துச்சு. ஸ்கூல் குழந்தையிலிருந்து படிக்கிற பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரலாம் எல்லாமே போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால அந்த வரக்கூடிய ஜென்ரேஷன் என்ன சார் ஆகும்? நம்ம காலம் விட்டுருங்க, நம்மளது ஓரளவுக்கு இதாயிடுச்சு. இனிமேல் வரக்கூடிய ஜென்ரேஷன் என்ன ஆகும்? இதே போதை கலாச்சாரத்தை அழிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும், காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். நீங்க ஒரு பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா நீங்க போய் ஒரு புகார் மனு கொடுக்கலாம் காவல் நிலையத்தில், அல்லது அதை சார்ந்த துறைகளுக்கு நீங்க புகார்கள் அனுப்ப வேண்டிய. எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள சாதாரணப்பட்டவங்க போக முடியும் நினைக்கிறீங்க? எங்க போனாலும் இன்ஃப்ளூயன்ஸ் தான். நீங்க போய் கவுன்சிலரையாவது கூட்டிட்டு போகணும். நீங்க ஒரு சாதாரண பிரச்சனைக்கு போனீங்கனாலும் கவுன்சிலரையாவது கூட்டிட்டு போனீங்க. இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல, இடியில் ரைடு ஆச்சு, இதாச்சு, ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்களா? எந்த அரசியல்வாதியும் தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? அப்படியே தண்டிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு மறுபடியும் போஸ்டிங்கில் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்? அவங்களுக்கு தேவை நம்மகிட்ட இருந்து ஓட்டு போடும் பிராணிகள் நம்பலாம், பிரஜைகள் கிடையாது, பிராணிகள். ஓகேவா? நம்ம ஓட்டு போட்டு முடிச்சுன்னா நம்ம வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் நீ எந்த கேள்வி கேட்கக்கூடாது. 5 வருஷம் நீ எது கேட்டாலும் அங்கே ஆன்சரே வராது. ஏன் இதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற முதல்வர் வந்து 2021 எலெக்ஷனில் வரும்போது முன்னாடி வந்து எல்லாத்தையும் மனு வாங்கினார். 100 நாள் சரி செய்யப்படும், எல்லாரும் என்னை வந்து இதில் பார்க்கலான்னாரு. எத்தனை பேர் பார்த்தாங்க? எத்தனை மனுக்கள் சரி பண்ணி கொடுக்கப்பட்டது? இல்லை, அதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுத்தீங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இதுக்கான தீர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த துறைக்கு அதை வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு, அந்த துறை சார்ந்த அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு தான் இருக்கு. சார், நம்ம கத்துனா நம்ம மட்டும்தான் கத்திட்டு இருக்கணும். ஆனால் இதே வந்து ஒரு நடிகை ஒரு தும்முனா கூட அது நியூஸாக வருது. இப்போ வந்து மீடியாக்கெல்லாம் வந்து அந்த லெவலில் இருக்கிறாங்க, எல்லாம் வந்து அரசியல் கட்சி சார்பாகவே இருக்கிறாங்க. நம்ம வந்து எல்லாத்துக்கும் எல்லா பத்திரிகை துறைக்கும் ஒரு லெட்ரு ப்ராப்பராக எடுத்து இந்த மாதிரி இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு ஒரு பத்திரிகை எடுத்து எனக்கு இது வரல. இப்போ ஒரு அமைச்சர் உள்ளே போனார்ல, அவருக்கு ஒரு நாளுக்கு வக்கீலோட ஃபீஸ் எவ்வளோக்கு தைக்கிறீங்களா? 50 லட்சம். எல்லாம் வாஸ்தவம் சார். இப்போ ஏழைகளுக்காகவே வந்து இலவசமான ஆலோசனை மையங்கள் இருக்கு. அந்த மாதிரி இடத்துல போய் தள்ளுபடி பண்றாங்களே. இப்போ கூட தம்பி மதுரையில் ஒரு மனு போட்டாரு. என்ன அது ரிலேட்டடா மனு போட்டாரு? இந்த மாதிரி எலெக்ஷன் கொடுத்த வாக்குறுதிலாம் செய்யல, இதை நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. எந்த இதுவும் இல்லையே சார். நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் படி அதாவது ஒரு கட்சி வந்து வாக்குறுதிகளை கொடுக்கலாம், அதை நிறைவேற்றுறதுக்கானது வந்து நம்மளோட சட்டத்தில் இடம் இல்லை. அது நீங்க நல்ல வக்கீல்ஸை போய் கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, நாங்க வந்து வாக்குறுதிகள் இந்த மாதிரி எல்லாம் திட்டங்கள் எங்க கிட்ட இருக்குன்னு தான் அவங்க சொல்லுவாங்களே ஒழிய இதை வந்து கம்பல்சரியா நிறைவேற்றி தான் ஆகணுங்கிறது நம்ம சட்டத்தில் இடம் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க வாக்குறுதிகள் வந்து கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை. இந்த மாதிரி செயல் திட்டங்கள்லாம் நாங்கள் கொண்டு வரோம், இந்த நாட்டோட வளர்ச்சிக்காக இந்த திட்டங்கள்லாம் எங்ககிட்ட இருக்குங்கிறது மேனிஃபெஸ்டோல அவங்க சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. உங்களோட உரிமை ஜனநாயகம் வந்து ஓட்டு போடுறது மட்டும்தான். ஓட்டு போட்டுட்டு உங்களுடைய அப்ப அந்த வேட்பாளர் தவறான வேட்பாளர் அடுத்த தடவை புறக்கணிங்க. ஒவ்வொரு தடவையும் புறக்கணிச்சுட்டே இருந்தா நம்ம எங்க தான் போறது? நம்ம ஜெனரேஷன் என்ன ஆகுது? இல்லை, அதுதான் சொல்ல வரேன். இப்போ நீங்க சொல்றீங்க ஒரு சில விஷயங்கள், நான் போன தடவை இவரை நம்பினேன், இவருக்கான என்னுடைய வாக்கை செலுத்தினேன், அவர் என்னுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றலை, ஆனால் ஏதோ சம்திங் அங்கே உள்ள மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. இப்போ நலத்திட்டங்கள்னு சில விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எந்த திட்டங்களுமே பண்ணலன்னு சொல்ல முடியாது. பண்றாங்கிறீங்க எப்படி? 5 லட்சம் கோடி இருந்த கடன் எப்படி 10 லட்சம் கோடி கடன் ஆச்சு? திட்டங்கள் செய்யறதுனால உங்களுக்கு வருது. அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபுல் டீடைல்ஸ் எல்லாம் நம்ம போனோம்னா இன்னும் நம்ம டெக்னிக்கலா பேச வேண்டியது இருக்கு. இப்போ உங்களோட நோக்கம் வந்து தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை, அதுதான். அதுக்கு என்ன செய்யலாம்? ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தானே வரி கட்ட வேண்டியது இருக்குது. இப்போ இதே முடிஞ்சதுக்கு அப்புறம் வைங்க, உடனே எல்லா வாட்டர் டாக்ஸ்ல இருந்து இபி பில்ல இருந்து எல்லாமே ஏற்றுவாங்க. அது நம்ம தான் கொடுக்கணும். டாஸ்மார்க் மூடுறேன்னு சொன்னாங்க, இது வரலும் இத்தனை வருஷம் மூடல, 10 வருஷமா மூடல. 10 வருஷம் எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்கும்? அது இவங்க வருமானத்தை மட்டுமே பாக்குறாங்களே ஒழிய அப்ப மக்களோட இதையே பாக்குறது இல்லையே. நலத்திட்டங்களுக்கு டாஸ்மாக்ல இருந்து வரக்கூடிய ஒரு தொகையை வந்து செலவழிக்கிறாங்க.
சரிங்களா? மற்ற இதுலலாம் இருக்கிறத விட டாஸ்மாக்ல ஒரு நல்ல வருமானம் அரசாங்கத்துக்கு கிடைக்குது, அதனால தவிர்க்க முடியவில்லை, படிப்படியாக குறைக்கப்படுங்கிறாங்க. சில விஷயங்கள் அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு மக்களாகிய நீங்கள் ஒரு முக்கியமான சில விஷயங்களை முன்னெடுத்து போய் போராட்டம் நடத்தியோ அல்லது முக்கியமான அமைச்சர்கள் போராட்டம் சார் நடத்துவாங்க. எத்தனை போராட்டம்? சில நாட்களாக பார்த்தீங்கன்னா நீங்க ஒண்ணு இல்ல, போராட்டம் எந்த போராட்டம் அனுமதி கொடுக்கறது இல்ல. ஆளுங்கட்சி வந்துட்டா கட்சியை ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா எந்த போராட்டம் அனுமதி கொடுக்கல. அப்படியே போனா தூக்கி போட்டு எங்கேயாவது கொண்டு போய் இறக்கிட்டு வந்துடுறாங்க. இல்லையே, போராட்டங்கள் நடந்துகிட்டு தானே இருக்கு ஒவ்வொரு நாளும். நடந்தாலும் என்ன பிரயோஜனம்? நீங்க இப்ப பண்ணினீங்கன்னா அது போராட்டம். எப்ப இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க எந்த கேள்வியா இருந்தாலும் இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுங்க, நாங்க ஓட்டு போறோம்னு சொன்னீங்கன்னா அது போராட்டம். நீங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன போராட்டம் பண்ணாலும் உங்களுக்கு எந்த விடியும் கிடைக்க போறது கிடையாது. மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு அவங்க பார்க்கவே முடியும். அப்புறம் நீங்க போராட்டம் பண்ணி நீங்க யார் வர போறா? அதுதான் சார் சொல்ல வரேன். இப்போ எதிர்கட்சியா இருக்கும்போது, இப்ப டிஎம்கே எதிர்கட்சியா இருக்கும்போது எல்லா பிரச்சனைக்கும் போய் நின்னாங்கல்ல. இப்போ ஒரு பொண்ணு கற்பழிச்சு இதுல தூத்துக்குடியில் கொண்டாங்களே. இந்த மாதிரி யார் அக்யூஸ்டு, யார் நல்லவன் எதுன்னே தெரியாம பாதிக்கப்படுறது மக்கள் தான். இவங்களுக்கு Z+ பாதுகாப்பு, ஒய் பிரிவு, எல்லா பாதுகாப்பும் இவங்களுக்கு இருக்குது. மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது சொல்லுங்க? மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? 2016 2010 அதுலேருந்து டாஸ்மார்க் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ போதை உள்ளே வந்திருக்குது, நிறைய போதை வஸ்துகள் வந்திருக்குது. பசங்க அதனால இந்த துளிப்பா நீங்கள் ஒன்று வேணாம், ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்ஸ் போய் கேளுங்க. அப்படியே அவங்க கண்ணீர் விடுறாங்க. பசங்கள்லாம் அப்படி வீணாக போயிட்டு இருக்கிறாங்க. என்ன இது என்ன ஆகுன்னு தெரியல, இந்த ஜென்ரேஷன் என்ன ஆகுன்னு தெரியல, இனிமேல் ஒரு ஜென்ரேஷன் என்ன ஆகுன்னு தெரியல. அவங்க சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாதுறாங்க. சொன்னால் அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. அதனால் அவங்க எதுவுமே பேச முடியாமல் இருக்கிறாங்க இப்போ. அதனால் குழந்தைகள்லாம் சின்ன குழந்தைகிட்ட எல்லாமே ஃபோனில் எந்த கண்ட்ரோல் சார், எந்த கண்ட்ரோல் இல்லை. என்ன வேணால் சின்ன குழந்தைகிட்ட பெரியவங்க வரல, என்ன வேணால் பார்க்கலாம், எல்லாமே அதில் வருது. அதில் ஒரு சைபர் கிரைமில் எல்லாம் வச்சுக்கிறாங்க, எல்லா இதுவும் வச்சுக்கிறாங்க. அதில் ஒரு கண்ட்ரோலாக இதுதான் வரணும், இதுதான் வரக்கூடாது. இவ்வளோ ஃபோன் கண்டுபிடிக்கிறாங்க சார். ஒரு ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு இதுதான் வரணும், அதுக்குன்னு ஒரு ஃபோன் கண்டுபிடிச்சி ஒரு கொடுக்க முடியாதா ஒரு கவர்மெண்ட்னால? எல்லாமே ஃபோனில் வருது எல்லாமே. அதனால குழந்தைங்க அதனால ஏகப்பட்ட குழந்தைங்க பாதிக்கப்படுது. இல்லை, அது படிப்படியாக வந்துட்டு இருக்கு. இப்போ வெளிநாடுகளில் இருக்கு, வெளி மாநிலங்களையும் அதுக்கான சில எல்லாமே வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்களா? எந்த இன்சிடென்ட் எடுங்க, ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே எவ்வளோ மாட்டிட்டான், உடனே அது லிஃப்ட் ஆய்வு பண்ணுங்க. இனிமேல் அதுக்கு சட்டம் தனி லிஃப்ட் பிரச்சனை வந்த பிறகு தானே சார் அதோட இது தெரியும். அந்த டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் என்னதான் பண்றாங்க? இல்லை, ஆஸ் அ பேரண்டா நீங்க குழந்தைங்க மேல ஒரு கண்காணிப்பு இருந்துட்டு தானே இருக்கும். எல்லாமே சமூகம் பார்த்துக்கும்னு விட்டுறது தப்பு தானே? ஓகே, அதாவது சார் ஸ்கூலுக்குள்ளே வர்றாங்க, ஸ்கூலுக்குள்ளே வரும்போது மற்ற பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்பாங்கல்ல. அதனால பசங்க சிலதை கெடுறது இருக்குமில்ல, அது நம்ம பக்கத்துல உட்காந்து பார்க்க முடியாதுல்ல. ஒருத்தன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தன் வேலைக்கே போவானா, வீட்டையே கவனிப்பானா, அவன் ஏன்னா எல்லாம் இஎம்ஐ இருக்கும், ஃபோனுக்கு ரீசார்ஜ் இருக்கும், வாடகை இருக்கும். இப்போ எல்லாம் ஏகப்பட்ட ரெண்ட் ஏற்றிட்டாங்க. எல்லாமே எனக்கு டேக்ஸ் ஏற்றாத எல்லாமே ரெண்ட் அதிகம், எல்லாமே ஜாஸ்தி ஆகுது. அதனால அவன் வீட்டுக்கு ரெஸ்ட்லெஸ் தான் ஓடிட்டு இருக்கிறான். அவன் ஒரு நாள் குழந்தைங்களை கண்காணிக்க முடியல. அப்பா அம்மா இருக்கிற குழந்தைகளே கண்காணிக்க முடியலனா, இப்போ இந்த டாஸ்மார்க்னால செத்து போயிடுறாங்கல்ல. அப்பாவோ அம்மாவோ 2 பேரும் இல்லைன்னா அவன் சமூக விரோதி எதனா வருவான். அவன் வளர்த்துறதுக்கு ஆள் இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவன் எங்கே போவான்? அவங்க அந்த சமூகம், அதாவது ஒருத்தர் சம்பாதிச்சா டேக்ஸ் கட்டணும், 30% டேக்ஸ் கட்டணும்னு கேட்குறாங்க. அதே அவன் கொஞ்சம் ரோட்டுக்கு வந்துட்டானா அவனை கவர்மெண்ட் கண்டுக்கிறதே இல்லை. இது எந்த விதத்தில்? இப்போ நீங்கள் ஓட்டு நீ ஏன் இதை கேட்குறீங்க? இப்போ நான் ஓட்டு போடுறேன், நாளைக்கு இதை செய்யலை அப்படின்னா நான் யார்கிட்ட போய் கேட்குறது? கடவுள்கிட்டயா? எல்லா மக்களும் இப்போ அப்படி தான் கேட்டுக்கிறாங்க. இப்போ ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சார், வெட்டி போட்டு கட்டி பிடிச்சாலுதா எந்த பிரயோஜனம் இல்லைன்னு. அது மாதிரி போட்டு கட்டி பிடிச்சாலும், ஆமாம், வெட்டி போட்டு கட்டி பிடிச்சாலும் என்ன பிரயோஜனம்? வெட்டுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அது மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் இங்கே ஸ்டெப்பே எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் இப்படி நடந்துச்சு. அது ஒரு புதுவிதமான பிரச்சனையாக இருக்கும். அதுக்கு கண்டிப்பாக அதை ஆலோசித்து அதுக்கான இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக முயற்சி. டாஸ்மார்க்கில் டார்கெட் வச்சு வித்துட்டு இருக்கிறாங்க அவங்க. இது என்ன சொல்லுவீங்க? ஒரு குவார்ட்டர் அடக்க விலையே 13 ரூபா to 5 ரூபாக்குள்ள தான் ஒரு குவார்ட்டர். ஆனால் இவங்க குவார்ட்டர் எவ்வளோ விற்கிறாங்க? எவ்வளோ பெரிய ஃபுல்லாக இருந்தாலும் 65 ரூபா தான். அந்த ஃபுல்லை எவ்வளோ விற்கிறாங்க? 1500 2000 விற்கிறாங்க. அப்போ எவ்வளோ உங்களுக்கு இன்கம் வருது? இதில் பாதி கணக்கு வர்றது, பாதி கணக்கு வராது. இப்படி அவங்க டார்கெட் வச்சு போகிறது. அது சமூக சீர்கேடுங்கிறது அதை தவிர்க்க முடியாது. நம்ம என்னதான் கண்ட்ரோலாக இருந்தாலும் சரி, நம்ம குழந்தைகளுக்கு என்னதான் விழிப்புணர்வு ஏற்படுத்தி பொத்தி பாதுகாத்தாலும் சமூக சீர்கேடு ஏதாவது ஒரு திருடர்கள் இருப்பாங்க. அவங்க மூலமா அதை கற்றுக்க தான் செய்வாங்க. ஒரு பொதுமக்களோட கடமைகளை நம்ம மீறும் பொழுது தான் இன்னும் நிறைய பிரச்சனைகள் நடக்குது. பொதுமக்களோட பொறுப்புன்னு இருக்குல்ல, சில விஷயங்கள் இருக்கு. டாஸ்மாக் கடை இருக்கு, குழந்தைகளுக்கு தெரியும். ஒரு 10-15 வயசு வந்த உடனே அவனை பாதுகாக்க வேண்டிய நம்மளோட கடமை. சரி, எவ்வளவு நேரம் நீங்க கூட இருப்பீங்க? இல்ல, கூட இருக்கிறவங்கள அட்லீஸ்ட் அவன் போதையில் அந்த இதுக்கு பழக்கத்துக்கு பழகும் பொழுதாவது அவனை கொஞ்சம் தசை திருப்பி அவனை கொஞ்சம் அறிவுரை சொல்லி காப்பாற்றலாம். கடையில அமௌண்ட் சார் பண்ணுவான். திருமண பக்கமெல்லாம் கடையில அமௌண்ட் என்ன பண்ணுவான்? அவன் எல்லாரும் குடிக்கிறத பார்க்குறான். அவன் சின்ன வயசு, அவன் என்ன சொல்றது, அந்த 18 வயசு அந்த 10 பருவத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இதை பண்ணி பார்க்கலாம், செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிறதான்.
அதனால வந்து அவங்க ஈஸியாக கட்டுறதுக்கான வாய்ப்பு. அதை வந்து இவங்க வந்து நம்மளை நல்லா வச்சுக்கணும் தான் இவங்களை நம்ம கொண்டு வரோம். இவங்க நம்ம சந்ததியே அழிச்சிருவாங்க போல இருக்குது. அப்புறம் இவங்களை கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? இப்போ இந்த டாஸ்மார்க் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு அண்ணன் இருந்தார். அந்த அண்ணன் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தேன் நான். அந்த அண்ணன் இந்த டாஸ்மார்க் அடிக்ட் ஆகி அந்த சாராயத்தை இதனாலே இறந்தார். சாராயத்தினாலே குடிச்சு இறந்தார். அப்போ அவங்க குடும்பம் பாதிக்கப்படுது. ஸோ அவனும் எனக்கு சின்ன வயசில் அவன் 45 வயசில் இறந்துட்டான். இறந்தும் போது அப்போ எனக்கு எவ்வளோ மனவேதனை, அவங்க ஃபேமிலியில் அவங்களுக்கு எவ்வளோ மனவேதனை. இந்த மாதிரி எங்கள் அண்ணன் இறந்த மாதிரி எத்தனை அண்ணன்கள் இறந்துருப்பாங்க, எத்தனை அப்பாக்கள் இறந்துருப்பாங்க. அந்த ஃபேமிலியில் எப்படியெல்லாம் இதாக இருக்கும் அறியாமல் இவங்க வந்து டார்கெட் வச்சு வித்துட்டு இருக்காங்க. நாங்கள் அவதிப்படுறோம், இதுலேருந்தாவது எங்களுக்கு காப்பாற்றி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. முதல்ல மனிதனுக்கு தேவை அடிப்படை வசதி தேவை. அவனுக்கு பாதுகாப்பு வேணும். இப்போ பாதுகாப்புங்கிறது 1% கூட இல்லை. எந்த பொண்ணும் வெளியே போக முடியல, ஜென்ஸே போக முடியல. இப்போ பாரு நகை வேலையெல்லாம் ஏறிடுச்சு. இன்னும் ஏகப்பட்ட சயின்ஸ் ஆச்சுங்க. எல்லா பக்கம் அடிப்பாங்க, எல்லாமே நடக்கும். ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அது மடி உள்ளே போயிட்டு வாங்க, வெளியே வருவாங்க, மடி அடிப்பாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் இவன் யார் என்ன ஏது போட்டாவே ஆதார் கார்டு கொடுக்குறாங்கல்ல, அதில் எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறாங்க. எல்லா டீலும் கொடுக்குறாங்க. ஃபோன் நம்பர் நல்லது. ஒரு வயசு பொண்ணோட இதை அவங்க எடுத்து தப்பாக யூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன நிச்சயம்? இப்போ நம்மளோட இதுக்கு நம்மளுக்கே நிறைய கால் வருது இல்லை, இந்த மாதிரி உங்களுக்கு பேங்க்ல வந்து பணம் வந்து இது நீங்கள் இது கால்ஸ் எல்லாம் நிறைய வருது. எப்படி வருது? இதெல்லாம் எப்படி வெளியே போகுது? நியூஸ் எல்லாம் எப்படி வெளியே போகுது? இல்லை, ஒரு சராசரி மனிதனா உங்களுடைய குமுறல்கள் புரிஞ்சுக்க முடியுது. உங்களை மாதிரியே நிறைய பொதுமக்கள் இந்த மாதிரி விஷயத்துல இருக்காங்க. ஆனால் இதுக்கான வழிகாட்டுதலுக்கும் நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதுக்கு வந்து நீங்க ஒரு ஆர்கனைஸ்டா போய் கேட்டா கண்டிப்பா அதுக்கான பதில்கள் கிடைக்கும். சொல்றீங்களா 5 லட்சம் ரூபாய் 5 லட்சம் கோடி கடனா இருக்கு நான் சொன்னதுக்கு ஏன்னா நலத்திட்டத்தினால பண்ணிக்கிறாங்கன்னு. எப்படி சார் நீங்க ரோடு மேல ரோடு போட்டிருப்பாங்க? 5 வருஷத்துல 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு ரோடு போட்டுருக்காங்களே. முதல்ல ரோடு போடலையா நம்ம கேட்போம். இப்போ ரோடு மேல ரோடு போட்டு இருக்கிறாங்க. இரியன் ஐஏஎஸ் வந்து அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இந்த மாதிரி இருக்கிற ரோடு சாலைகளை வந்து முறையா வந்து நாங்க பரிச்சு எடுத்துட்டு நாங்க அது ரோடு மேல ரோடு போடும்போது ரோடு ஹைட் ஆகுது. வீடு நீங்க மாசமா கட்ட முடியும். நம்ம ஒரு 25 வருஷம் மினிமம் 25 30 வருஷம் தான் வீடு கட்டுவோம். அப்போ அந்த ரோடு 6 மாசத்துக்கு ரோடு போட்டா அந்த ரோடு ஹைட் ஆகும்போது தண்ணி உள்ள வராது, மழை தண்ணி உள்ள வராதா? அந்த பகுதி மக்கள் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கலாம், அல்லது அந்த கான்ட்ராக்டர் கிட்ட சொல்லி, அல்லது அந்த அமைச்சரோ அல்லது துறை சார்ந்த வார்டு மெம்பர் கிட்டயோ. அமைச்சர் சார் இதெல்லாம் கட்டுறதே, இதெல்லாம் பண்றது அது தெரியுது. அதாவது அதுக்கு என்ன அமைச்சரோட பிளாமிங் தான் நல்லா பண்றது. அப்போ நம்ம யார்கிட்ட போய் சொல்றது? இப்போ ஒன்றும் இல்லை, வேலைச்சேரில் இவ்வளோ தண்ணி வருது அப்படி ஏரிக்குள்ளேயே இடம் கொடுக்குறாங்க. அப்புறம் தண்ணி வருதுன்னு இப்போ மக்களும் ஆசைப்பட்டு வாங்கிடுறாங்க. எல்லாம் இப்போ என்ன சொல்கிறது, இவங்க அரசியல்வாதிக்கு எல்லாம் அவங்க ஒரு திட்டமிடல் இல்லாமல் கரெக்டாக இல்லாமல் பண்ணிட்டு கடைசியாக வந்து மக்கள் மேலே குறை சொல்கிறது, மற்றவங்க எதிர்கட்சி அவங்க பண்ணிட்டாங்க இவங்களை சொல்கிறது, அவங்கள சொல்கிறது, இவங்களை சொல்கிறது, இப்படியே மாறி மாறி தான் இருக்க மொழியை கடைசியாக நம்ம தான் முட்டாளாக நிற்போம். இப்போ வெளிநாடெல்லாம் டூர் போகிறாங்கல்ல, வெளிநாடு டூர் போய் பார்க்குறாங்கல்ல, ஒவ்வொரு நாடு எப்படி இருக்குது, அவங்க எப்படியெல்லாம் வச்சுருக்காங்க, அந்த நாட்டில் எப்படியெல்லாம் கட்டுக்கோப்பாக இருக்குது. மக்கள் எல்லா ஊர்லேயும் தப்புகள் செய்வாங்க, அதுக்கு தண்டிக்கிறதுக்கு சில சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து கரெக்டாக அதை இது பண்ணாங்கன்னா சரியாக இருக்கும். இவங்க வெளிநாடு போய் பார்த்து என்ன படம் தூங்கி எழுந்து வராங்களா, டூர் சுற்றி பார்த்து வராங்களா எங்களுக்கு தெரியல. ஆனால் நாங்கள் எங்களுக்கு நல்லா தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இங்கே வந்தால் எல்லாம் தலைகளாக இருக்குது. ஒரு நாயிட்டிருந்து கூட எங்களை காப்பாற்றிக்க முடியல எங்களால். குழந்தைகளை நாய் கடிக்குது, அது கேட்டால் வந்து அதுக்கு நான் அது பாருங்க, காங்கிரஸ் சைடு பார்த்தீங்கன்னா ஆடு ரெகுலராக ஆட்டை நாய் கடிச்சு இது பண்ணுது. அவங்க போராட்டமெல்லாம் பண்ணாங்க, அவங்கள கடைசி தூக்கி கைது பண்ணி உள்ள வைக்கிறாங்க. இந்த அளவுக்கெல்லாம் மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. சார் நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அதாவது மக்கள் வந்து சிதறி போய் கிடக்குறாங்க, ஒரு யூனிட்டி இல்லை. ஏன்னா தனிப்பட்ட முறையில் கேட்டால் தாக்குதல் வரும், கட்சிக்காரங்கள்ட்டேருந்தோ அல்லது எதிர்ப்புகள் வரும், அல்லது அரசு அதிகாரிகள்ட்டேதோ ஆட்சியாளர்கள்ட்டேருந்தோ நமக்கு பிரச்சனைகள் வரும். இதனால பயந்துக்கிட்டு அனுசரித்து போக ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். ஸோ இது எப்படி சாத்தியப்படாது? அது ஏன் அனுசரித்து போகிறாங்கன்னா, இவங்க ஏற்கனவே பணம் வாங்கிட்டாங்க. அவங்க ஒற்றுமை இல்லை, அவங்க ஒரே இதை நீ பணம் வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டேன் சார். இப்போ பார்க்கும்பொழுது நம்ம மக்களை தான் குற்றம் சொல்லணும், அதிகாரிகளையோ ஆட்சியாளர்களையோ குற்றம் சொல்ல முடியாது. நான் திரும்ப சொல்றது என்னன்னா, நம்ம சரியா இருந்தா ஒரு ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவோம், உட்காரம் கரெக்டா உட்காந்தா வேலை செய்யறவங்க கரெக்டா செய்வாங்கல்ல, அது மாதிரி சொல்லுவாங்களா, அது மாதிரி நம்ம கரெக்டா இப்ப எப்ப கேள்வி கேட்கணும் இப்ப கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டீங்கன்னா தான் கேள்வி கேட்டதால காந்தியடிகள் கேள்வி கேட்டதுனால தானே இந்த அளவுக்கு நம்ம சுதந்திரம் வாங்கியிருக்கிறோம். அவர் எத்தனை பிரச்சனை, ஒரே ஒரு தனியால் எத்தனை பிரச்சனை சமாளிச்சு வந்து இங்க நாட்டுக்கு நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த சுதந்திரத்தை வந்து நம்ம அரசியல் கையில் கொடுத்துட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு என்ன அர்த்தம்? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஃப்ரீ நம்ம எதாவது யார்ட்டையே கேட்குறோமா? இவங்களா தான் வந்து நான் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் பஸ்ஸில் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்களுக்கும் ஃப்ரீயாக போகிறாங்க அந்த பஸ்ஸில். ஒன்றும் இல்லாதவங்களும் அந்த ஃப்ரீயாக போகிறாங்க. ஒன்றும் இல்லாதவங்க போனால் கூட அவங்களுக்கு சரி அது இதாக இருக்கும். எல்லாத்துக்குமே அது ஃப்ரீ அப்படிங்கும்போது இப்போ அதனால வந்து அந்த போக்குவரத்துறை எவ்வளோ பாதிக்கப்படுது. அந்த போக்குவரத்துறையில் வந்து எத்தனை பேருக்கு இன்னும் அந்த பெனிஃபிட்ஸ் வரல. அவங்க பசங்க பிள்ளைகளுக்கு உண்டான கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவங்க ஒரு சொல்றாங்க. ஆண்களுமே கூட கஷ்டப்படுறவங்க கூட போக முடியல. ஆமா, நீங்க இலவசமா கொடுத்தது கொஞ்சம் குறைச்சிருந்தீங்கன்னா கூட எல்லாருக்குமே பெனிஃபிட்டா இருக்குமே அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்னன்னா வசதி வாரி கணக்கெடுக்கணும். ஃப்ரீ கொடுக்குறாங்க,
ஒருத்தர் ஃப்ரீ கொடுத்து எத்தனை பாதிக்கப்படுறாங்க தெரியுங்களா? பஸ் ஃப்ரீ கொடுத்தாங்க, பிரைவேட் பஸ்காரங்க ரோட்டில் போவாங்களா சார்? அவங்க எத்தனை நஷ்டத்தில் ஓட்டிட்டு இருக்காங்க தெரியுமா? பஸ் எவ்வளோ நஷ்டத்தில் ஓட்டிட்டு இருக்கு தெரியுமா? மறுபடியும் இப்போ வந்தால் மற்ற கட்சிக்காரங்க வந்து கொடுத்துருக்காங்க, ஆம்பளைங்களுக்கு ஃப்ரீ, பெண்களுக்கு ஃப்ரீ. அவங்களும் அடுத்து பஸ்ஸு மட்டும் பாதிக்கப்படுதில்ல, ஷேர் ஆட்டோ பாதிக்கப்படுது, ஆட்டோ பாதிக்கப்படுது, எல்லாமே இப்படி எல்லாமே பாதிக்கப்படும் போது அவங்கெல்லாம் எங்கே போவாங்க? அவங்க ஏன்னா அவங்களாம் சின்ன சின்ன ஃபேமிலிஸ், அவங்களாம் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது இல்லை. ஒருத்தனை வாழ வச்சு அதை ரசிக்கணும், ஒருத்தனை அழிச்சு நம்ம ரசிக்கக்கூடாது. அது எந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, ஒருத்தரை வாழ வச்சு அதை நம்ம ரசித்து பார்க்கணும். ஒருத்தர் அழிச்சு அதை ரசித்து பார்க்குறவங்க அரசியல்வாதி கிடையாது, ஒரு நல்ல தலைவன் கிடையாது. ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்துருக்கீங்க. நிச்சயமா உங்களுடைய முயற்சிகளுக்கும் உங்களுடைய கனவுகள் நிச்சயமா மெய்ப்படணும். வாழ்த்து.